ஹவு டு டெலிகேட். நம்மளோட மிகப்பெரிய சேலஞ்சஸ் என்னன்னா, நமக்கு ஒரு ஒர்க்கு கொடுக்கும்போது நம்ம ரொம்ப நல்லா பிரமாதமாக எக்ஸலண்ட்டாக ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஒர்க் பண்ணுவோம், பண்ணிடுவோம். ஆனால் நம்மளோட மிகப்பெரிய சேலஞ்சு ஒரு கிரேட் மேனேஜராக, ஒரு லீடராக, ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக டெவலப் ஆகிறதுக்கு நம்ம மட்டும் ஒர்க் பண்ணால் ஜெயிக்க முடியாது. நம்மளோட டீம் மெம்பர்ஸையும் ஒர்க் பண்ண வச்சு நிறைய சக்ஸஸை கிரியேட் பண்ணும்போது தான் நம்ம ஒரு கிரேட் லீடராக உருவாக முடியும். அப்போது இந்த டெலிகேஷனுங்கிறது ஒண்டர்ஃபுல் ஆர்ட் ஸ்கில், ஒரு கலையான ஆர்ட் ஆஃப் ஸ்கில். அப்படின்னா டெலிகேஷன் தான். நம்ம யாருக்கு ஒர்க்கை டெலிகேட் பண்ணுறோம், எப்படி அவங்ககிட்ட இருந்து அவுட்கம் பெஸ்ட்டாக கொண்டு வரோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட க்ரோத்து ஸ்கை ராக்கெட்டில் இருக்கும். ஸ்கை ராக்கெட் வேகத்தில் நம்ம வேகமாக க்ரோ ஆகணும். அப்படிங்கும்போது டீம் மெம்பர்ஸோட சக்ஸஸ் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு ஒர்க்கை டெலிகேட் பண்ணுறோம், நம்ம பண்ணிட்டு இருந்த ஒர்க்கை நம்ம சபார்டினேட்டுக்கு டெலிகேட் பண்ணுறோம், அவங்க அந்த ஒர்க் எடுத்து பண்ணுறாங்க, அவங்க ஜெயிச்சாதான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் வெர்ஷன் பண்ண முடியும். ஒரு லீடருக்கு என்ன சேலஞ்சஸ், ஒரு மேனேஜருக்கு என்ன சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கீழே நிறைய சூப்பர்வைசர் இருப்பாங்க. ஒவ்வொரு சூப்பர்வைசரும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு நம்ம டெலிகேட் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல அந்த ஒவ்வொரு சூப்பர்வைசரும் நல்லா ஒர்க் பண்ணி ஜெயிச்சாதான் நம்ம அல்டிமேட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பெக்டேஷனோட ரிசல்ட்டை நம்ம கொடுக்க முடியும். அவங்களோட மெட்ரிக்ஸை நம்ம அச்சீவ் பண்ணி ஆப்ஜெக்டிவ்ஸாக நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம பெஸ்ட்டு பர்ஃபார்மராக வர முடியும். அப்போ ஒரு கிரேட் லீடராக நம்ம உருவாகணும், கிரேட் கோச்சாக நம்ம இருக்கணும், கிரேட் மென்டராக இருக்கணும். அப்படிங்கும்போது தான் நம்ம சபார்டினேட்டை ஜெயிக்க வைக்க முடியும். ஸோ அப்போ டெலிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லீடரோட முக்கியமான ஒரு ஸ்கில், ஒரு கோச்சிங் ஸ்கில். ஸோ ஒரு ஒர்க்கை நம்ம டெலிகேட் பண்ணுறது உங்களுக்கு இந்த 15 ஸ்டெப்ஸ் நான் சொல்லித்தரேன். இந்த 15 ஸ்டெப்ஸ் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக டெலிகேட் பண்ணும்போது இந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறீங்க, இந்த 15 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி யூ ஆர் டெலிகேட்டிங் தி ஒர்க் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் வரும். நீங்கள் குயிக்காக அடுத்த வருஷனுக்கு ஆஸ் அ கிரேட் மேனேஜராக ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாமே வாங்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க, 15 tips to improve how you delegate so you can get more done. அப்போதான் நம்ம நிறைய செய்ய முடியும். காரணம், நம்ம டெலிகேட் பண்ணும்போது தான் நிறைய ஒர்க்குகள் நம்ம அண்டரில் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணி சப்மிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இன்னையோட டாபிக் ஹவு டு டெலிகேட். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, sort and prioritize your task list. நம்ம என்ன வேலைகள் செய்யணும், நம்ம என்ன ஒர்க்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நமக்கு கீழே நம்ம டிபார்ட்மெண்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன எக்ஸ்பெக்டேஷன், வாட் இஸ் த ஆப்ஜெக்டிவ்ஸ், என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். நீங்கள் உங்கள் செக்லிஸ்ட்டில் டாஸ்க் லிஸ்ட்டுன்னு ஒன்று முதல் போட்டு என்னென்ன டாஸ்க் நமக்கு கீழே இருக்குது, என்னென்ன அவுட்கம் வரணும், என்னென்ன அவுட்கம் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி we must prepare. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, sort and prioritize your task list. Not everything on your list need to be done. நமக்கு கீழே எல்லாமே டாஸ்க் லிஸ்ட்டில் ஆட் பண்ண முடியாது. எது கீ ஒர்க்கோ, கீ ஏரியா, கீ டிபார்ட்மெண்ட்டோ அதை மட்டும் அந்த லிஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணணும். கிளியருங்களா? சரி, ஹவு டு இம்ப்ளிமெண்ட் திஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், sort and prioritize your task list. இந்த பாயிண்ட்டை ஹவு டு இம்ப்ளிமெண்ட் இட். சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கோ த்ரூ யுவர் டாஸ்க்ஸ். நம்ம டாஸ்க்கை ஃபர்ஸ்ட் கோ த்ரூ பண்ணணும் ப்ராப்பரா. ஐடென்டிஃபை 3 டாஸ்க் யூ மஸ்ட் டூ. நம்ம செய்யக்கூடிய 3 முக்கியமான கேஆர்ஏவை, கேபிஐயை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு நம்ம ஐடென்டி பண்ணக்கூடிய நாலேஜ் நமக்கு இருக்கணும். ப்ரியாரிட்டைஸ் தி ரெஸ்ட் பை வேல்யூ தே பிரிங்க். எந்த ஒர்க்கு நமக்கு வேல்யூ ஆட் ஆகும், எந்த ஒர்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் 3 வச்சோம்னா நமக்கு கிரெடிட் கிடைக்கும், நம்ம ரோல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுங்கிறதா
இந்த டாஸ்க் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்கில். ஸோ ப்ரியாரிட்டைஸ் தி ரெஸ்ட் பை வேல்யூ தே பிரிங்க். அப்போ எல்லா லிஸ்ட்டும் பண்ணும்போதே 1 2 3ன்னு பண்ணும்போது கரெக்டாக ப்ரியாரிட்டைஸ் படி நமக்கு வேல்யூ கொடுக்கக்கூடியதான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண தெரியணும். திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். சோர்ட் அண்ட் ப்ரியாரிட்டைஸ் யுவர் டாஸ்க். தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், டெலிகேட்ஸில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபைண்ட் த ரைட் பர்சன் டு டெலிகேட் டு. ஸோ தட்ஸ் அ செகண்ட் பாயிண்ட். நம்ம ஒரு டாஸ்க்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் டிசைட் பண்ணோன்னே இந்த 3 ஒர்க்கில் யாருக்கு நம்ம டெலிகேட் பண்ணணும், யார் ரைட் பர்சனாக இருப்பாங்க, யார் இந்த ஒர்க்கை திறமையாக செய்வாங்க, நமக்கு கொடுக்கப்பட்ட ரிசோர்ஸ் என்னென்ன இருக்கு, மேன் பவர் மேனேஜ்மெண்ட்ல நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்டாஃப்ஸ் யார் யாரு அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்போ நம்ம ஸ்டாஃப்ஸோட ஸ்கில் நாலேஜ் இது வந்து நமக்கு தெரியணும். Anyone capable of doing 80% of the work is the right choice. நம்ம 80% of the work பண்றோம் பாருங்க, அந்த பர்டிகுலர் பர்சனை நீங்க செலக்ட் பண்ணணும். அவருக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் 3 கேட்டகரி ஆஃப் ஒர்க்கை நம்ம செக்ரிகேட் பண்ணணும். அதை அவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணாம நம்ம 80% பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவரை செலக்ட் பண்ணாம எமோஷனலி வி ஆர் டேக்கிங் எ ஃபீலிங் பேஸ்டு டிசிஷன் அப்படின்னா நம்ம டெலிகேஷனில் ஃபெயிலியர் ஆயிடுவோம். ஸோ அப்போ செகண்ட் பாயிண்ட், ஃபைண்ட் த ரைட் பர்சன் டு டெலிகேட் டு. ஸோ எனி ஒன் கேபபிள் ஆஃப் டூயிங் 80% ஆஃப் த ஒர்க் இஸ் த ரைட் சாய்ஸ். சரி, ஹவு டு இம்ப்ளிமெண்ட் த செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை ஈச் டீம் மெம்பர் ஸ்கில். ஆஸ்க் கேன் தே கெட் இட் டன். ஆசைன் தி டாஸ்க் டு தம். அவங்களுக்கு தான் இந்த டாஸ்கை நீங்கள் அசைன் பண்ணணும். அவங்க செஞ்சு முடிப்பாங்க, முடியும் அப்படிங்கிற உங்களுக்கு 80% கான்ஃபிடென்ட் இருக்குன்னா மட்டும் நீங்கள் அந்த பர்சனை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் செகண்ட் பாயிண்ட். ஃபைண்ட் தி ரைட் பர்சன் டு டெலிகேட் டு. திஸ் இஸ் அ செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், ஸ்பெசிஃபை வாட் டன் லுக்ஸ் லைக். Specify what done looks like. If you want a result, be clear about what you want. Specify what done looks like. If you want result, be clear about what you want. நமக்கு நல்லா தெரியணும் நம்ம எந்த ரிசல்ட் என்ன வேணும், அவுட்கம் என்ன விரும்புகிறோம் அப்படிங்கிறது நமக்கு முதல்ல நல்லா தெரியணும். அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் என்ன வரணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், கிளியராக இருக்கணும். ஸ்பெசிஃபை வாட் டன் லுக்ஸ் லைக், நமக்கு என்ன வரணும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லணும். ஹவு டு இம்ப்ளிமெண்ட் இட். டிஸ்கிரைப் தி அவுட்கம் யூ வாண்ட். ஆஸ்க் இஃப் தே ஹாவ் எனி கொஸ்டின்ஸ். கிளாரிஃபை எனி அன்கிளியர் டீட்டெயில்ஸ். மூணாவது பாயிண்ட், நம்ம இந்த பர்சன் சூஸ் பண்ணோன்னே அவங்ககிட்ட கொடுத்து நம்ம என்ன அவுட்கம் வேணும், என்ன கிளியராக உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவருக்கு தெளிவாக நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். அப்போ டிஸ்கிரைப் தி அவுட்கம் யூ வாண்ட் என்னங்கிறத நம்ம அழகாக டிஸ்கிரைப் பண்ணி அவருக்கு சொல்லி கொடுக்கணும். ஆஸ்க் இஃப் தே ஹாவ் எனி கொஸ்டின்ஸ் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா அதை கிளாரிஃபை பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். கிளாரிஃபை எனி அன்கிளியர் டீட்டெயில்ஸ். திஸ் இஸ் அ தேர்ட் பாயிண்ட். அப்போ ஸ்பெசிஃபை வாட் டன் லுக்ஸ் லைக் அப்படிங்கிற மூணாவது பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நாலாவது பாயிண்ட்டு, கிரியேட் எ டெட்லைன் ஃபார் ஈச் டாஸ்க். கிரியேட் எ டெட்லைன் ஃபார் ஈச் டாஸ்க். நீங்கள் டாஸ்க்கை வந்து ஒவ்வொன்றுக்கும் இந்த டேக்குள்ளே இந்த டைமில் முடிக்கணுங்கிறத டைம் ஃப்ரேமோடு அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அதையும் ஸ்மால் பிளாக்காக பிரித்து நீங்கள் கொடுத்து அதுக்கும் டைம் ஃப்ரேம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பர்சன் அந்த டைமில் அழகாக உங்களுக்கு முடிச்சு ஃபீட்பேக் தருவார். ஸோ டெட்லைன்ஸ் ஹெல்ப் பீப்புள் ஃபோக்கஸ் ஆன் ஃபைண்டிங் தி ஆப்டிமல் சொல்யூஷன். அப்போ அவங்க ஈஸியாக அவங்களோட எண்டு ரிசல்ட் அவுட்கம் பண்ணுறதுக்கு நமக்கு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். எப்பவுமே நம்ம டெட்லைன் கொடுக்கும்போது நம்ம வி ஆர் கோயிங் டு கிவ் ஒரு டேட் வச்சுருக்கோம் அப்படின்னம்னா நம்ம அந்த டேட்லேருந்து ஒரு 2 days, அதாவது கம்மிங் மந்த்து 5th நீங்கள் எனக்கு இந்த ஒர்க்கை நம்ம கோயிங் டு சப்மிட் ஃபார் த மேனேஜ்மெண்ட், இல்லை நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னா
நீங்கள் அவங்க டாஸ்க் என்ன சொல்லணும், 1ஆம் தேதி எனக்கு இதை சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம். 1ஆம் தேதி அவங்க ஃபைனல் பண்ணி சப்மிட் பண்ணும்போது இந்த ரிசல்ட்டை நீங்கள் 2 days பிஃபோரவே 3 டேட்டில் போய் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணிடலாம். ஸோ அப்போ அந்த கிரியேட் டெட்லைன் ஃபார் ஈச் டாஸ்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, ஹவு டு இம்ப்ளிமெண்ட் இட், நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் a deadline for the task, clarify that deadline in unmovable, scope is always variable. நம்ம தெளிவா ஒவ்வொன்றையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி செட் டு டெட்லைன் ஃபார் தி டாஸ்க் கொடுக்கணும். கிளாரிஃபை த டெட்லைன் இஸ் அன்மூவபிள், நம்ம வந்து மூவ் பண்ண முடியாது, இதுதான் ஃபைனல் ஸ்ட்ரிக்டா சொல்லணும். ஸ்கோப் இஸ் ஆல்வேஸ் வேரியபிள், ஒவ்வொன்றுக்கும் ஸ்கோப்ஸ் ஆல்வேஸ் வேரியபிளாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்லிடணும். அப்போ கிரியேட் எ டெட்லைன் ஃபார் ஈச் டாஸ்க். டெட்லைன்ஸ் ஹெல்ப் பீப்புள் ஃபோக்கஸ் ஆன் ஃபைண்டிங் த ஆப்டிமல் சொல்யூஷன் அப்படிங்கிறது 4th பாயிண்ட். சரி.